கோயம்புத்தூரில் ஏன் வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒன்று மக்கள் வந்து நல்ல பழகக்கூடிய, எந்த விதமான தப்பு தண்டாவுக்கு போகக்கூடிய, தவறுகள் செய்யக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக இல்லை. இந்த கோயம்புத்தூரோட சூழ்நிலை, கிளைமேட் நல்ல கிளைமேட்டு. கேரளாவோட காற்று, மலைப்பகுதி, மழை நேரங்கள்லேயும் பெருசாக பாதிக்காது, வெயில் நேரத்துலையும் நிறைய பாதிக்காது. அதே மாதிரி படிப்பு வந்து சம்மந்தப்பட்டது கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு எல்லா தரமான மக்களுக்கும் உண்டான பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி யூனிவர்சிட்டி நிறைய இருக்குது கோயம்புத்தூரில். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி சுகாதாரம் நல்லா இருக்குது. மருத்துவம் வந்து கோயம்புத்தூரில் நிறைய மருத்துவ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய கோயம்புத்தூரில் இருக்குது. நிறைய வெளிநாட்டிலேருந்து வந்து கோயம்புத்தூரில் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு கிணத்துக்கடவு ஏரியா, அது வந்து அடுத்த நகரம் உருவாகிற லெவலில் இருக்குது. ஒன்று பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கு இடையில கரெக்டாக 20 கிலோமீட்டரில் இருக்குது. செகண்டரி வந்து நீங்கள் காரமடை அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் போய் பண்ணலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஏரியா, அது வந்து ஊட்டி மெயின் ரோடு. உங்களுக்கு எப்படி வேணாலும் அது டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது அன்னூர். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் தான் ரியல் எஸ்டேட்டில் இந்த ஏரியாவில் கிங்குன்னு சொல்கிறாங்கண்ணா. 40 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இந்த ஏரியாவில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நாங்கள் வந்திருக்கோங்கண்ணா. உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. நான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் வந்து 1985 பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து மட்டும்தான் இருந்தது. இப்போது அண்ணா பல்கலைக்கழகம், சட்டக்கல்லூரி, ஐடி பார்க், இந்த மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்களும் அண்டு நிறைய ஸ்கூல்ஸ், 24 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த பகுதியில் நிறைய வந்திருக்கு. கோயம்புத்தூர் வந்து வடவள்ளி கோயம்புத்தூரோட மேற்கு பகுதி. இந்த பகுதியில் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்குது, அதாவது நான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஆகவே மக்கள் வந்து இங்கே நிறைய பேர் இங்கே தான் வந்து குடியிருக்க வர்றாங்க. குடியிருக்கிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் இப்போ இருக்கிற பொதுமக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த எஜுகேஷன் ஏரியாஸ், அதாவது கல்வி நிறுவனங்கள், வளரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து என்றைக்குமே இரட்டிப்பு, 3 மடங்கு 4 மடங்காக உயரும். நீங்கள் மற்ற நிறுவனங்களில் வட்டி அதிகமாக கொடுக்குறாங்கன்ட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது தவறுதலான முறையில் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஆரம்பித்த போதுக்கும் இப்போவும் என்ன ரியல் எஸ்டேட்டில் என்னென்னா நீங்கள் மாற்றங்களை? நாங்கள் ஆரம்பிக்கும்போது நாங்கள் வந்து சைட்டு பிரித்தும் விற்றோம், சைட்டு வாங்கியும் விற்றோம், மற்ற எல்லா அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான எல்லா தொழில்களும் பண்ணோம், வீடும் கட்டி விற்றோம். அன்றைக்கி வந்து விலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, பொருளாதாரம் வந்து சீராக இருந்தது. அப்போ தேவைப்படுறவங்க மட்டும்தான் அந்த இடங்களை வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப குறைவு. ஸோ இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது அந்த ஏரியாவில் விலை வந்து உயருது. விலை உயர 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 மக்கள் வந்து அதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க தன்னோட சொத்தை விற்றுட்டு இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் வந்து கொஞ்சம் வசதியான வீடுகளை வாங்கி குடியிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சிலர் விற்றுட்டு வந்து குடியிருக்கிறாங்க. அப்படி வரும்போது கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டரில் நிறைய பகுதிகள் இந்த மாதிரி வளர்ந்துருக்குது. வளர்ந்த பகுதிகள் எல்லாமே நல்லா இருக்குது, காற்றோட்டமாக சௌகரியமாக இருக்குது. சில இடங்கள் மட்டும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பெரும்பான்மையாக கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நான் பெங்களூரை காட்டிலும் சென்னையில் காட்டிலும் கோயம்புத்தூரில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது இங்கே வாழ்கிறது ரொம்ப காஸ்ட்லிங்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? இல்லை, அப்படி இல்லை. அது வந்து எல்லோரும் தவறான கருத்து. அது காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது வந்து நம்ம வந்து அங்கே மெட்ராஸ்லேயும் சென்னையில் எப்படின்னா படாபகார வாழ்க்கை அது அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம வந்து அந்த வாழ்க்கை இங்கே வர்றதில்லை. சாதாரணமாக பண்ணும்போதே அந்த நகரில் இருக்கிறவங்க இந்த ஊருக்கு வர்றாங்க, இப்போ ஷிஃப்ட் ஆகி வர்றாங்க. ஷிஃப்ட் ஆகி வரும்போது அவங்களுக்கு அந்த படாபார வாழ்க்கைக்கு வரும்போது இந்த கோயம்புத்தூரோட காஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி வணிக வளாகங்கள், கடைகள் எல்லாம் வரும்போது சாதாரணமாக இருந்த மக்கள் போய் வாங்க முடியறதில்ல. அப்போ கோயம்புத்தூரோட லிவிங் காஸ்ட் அதிகம்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அது அந்த மக்களுக்கு தான் பொருந்துமே தவிர சாதாரண மக்களுக்கு பொருந்தாது. கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து வாழணும் அப்படின்னு எதனாலெல்லாம் வெளியூருக்காரங்க நினைக்கிறாங்கன்னா அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? கோயம்புத்தூரில் ஏன் வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒன்று மக்கள் வந்து நல்ல பழகக்கூடிய, எந்த விதமான தப்பு தண்டாவுக்கு போகக்கூடிய, தவறுகள் செய்யக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக இல்லை. ஏதோ 1-2 இருக்காங்க, அவ்வளோ சரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயம்புத்தூரோட சூழ்நிலை, கிளைமேட் நல்ல கிளைமேட்டு. கேரளாவோட காற்று,
மழை நேரங்கள்லையும் பெருசாக பாதிக்காது, வெயில் நேரத்துலையும் நிறைய பாதிக்காது. அதே மாதிரி படிப்பு வந்து சம்மந்தப்பட்டது கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு எல்லா தரமான மக்களுக்கும் உண்டான பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி யூனிவர்சிட்டி நிறைய இருக்குது கோயம்புத்தூரில். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி சுகாதாரம் நல்லா இருக்குது. மருத்துவம் வந்து கோயம்புத்தூரில் நிறைய மருத்துவ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய கோயம்புத்தூரில் இருக்குது. நிறைய வெளிநாட்டிலேருந்து வந்து கோயம்புத்தூரில் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ ரேட்லாம் கண்ணா பின்னான்னு ஏற்றி விட்டாங்கங்கிறாங்கன்னா அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னென்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வடவள்ளியிலேயே 20 லட்சம் ரூபா கம்மியாக இடம் இல்லைங்கிறாங்க. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னங்கன்னா, இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சுங்களா? இப்போ ஏன் அந்த மாதிரி உயருதுன்னா, இப்போ வந்து வடவள்ளி பகுதி மட்டும் இல்லை, சுற்றி அதாவது கோவையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, வளரும் பகுதிகளில் இப்போ விற்கிற எல்லா சைட்டுகளுமே இன்வெஸ்டர் ரேட் இருக்குது. அதாவது வாங்கி பழைய காலத்தில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவங்க விற்கிறாங்க. அவங்களுக்கு இது விற்று தான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. பணமாக இருக்குது, வந்தால் பணமாக வந்தால் அதிகமாக வந்தால் வேறில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க அதிகமாக ரேட் சொல்கிறாங்க. தேவைப்படுறவங்க அது வாங்கி தானே ஆகணும். அந்த ஏரியாவுக்கு வர்றவங்க, தேவைப்படுறவங்க அது வாங்கி தானே ஆகணும். அந்த மாதிரி வரும்போது அந்த விலை உயர்வு காட்டுறாங்க. விலை கம்மியாகவும் இருக்குது, அது தூரமாக இருக்குது, எனக்கு பக்கமாக வேணும், இந்த வசதிகளோட வேணும்னு நினைக்கிறவங்க 1 லட்சம் 2 லட்சம் வச்சு கொடுத்தா வாங்குறாங்க. வாங்கும்போது அந்த விலை வந்து நிர்ணயமாயிருது. ஆனால் இப்போ ஒரு சாமானியன் கையில் ஒரு 25 லட்சம் தான் வச்சுருக்காரு, அவங்களுக்கு ஒரு 4 சென்ட் வாங்கணுன்னா கோயம்புத்தூர் சுற்றி இந்த இடம் டெவலப் ஆகும், நீ இந்த இடத்துல போய் ஒரு 4 சென்ட் வாங்கிக்கப்பா உங்ககிட்ட இருக்க 25 லட்சத்துக்கு அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாலாம் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கிணத்துக்கடவு ஏரியா. அது வந்து அடுத்த நகரம் உருவாகிற லெவலில் இருக்குது. ஒன்று பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கு இடையில கரெக்டாக 20 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே இண்டஸ்ட்ரியல் அதிகம், ஒன்று ஸ்கூல்ஸும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இருக்குது, அப்புறம் அக்ரிகல்ச்சரும் இருக்குது. வாழ்வாதாரம் கொஞ்சம் சின்ன செலவில் இருந்தால் கூட வாழ்வாதாரம் பண்ணலாம். அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான். சப்போஸ் நாளைக்கு மெட்ரோலாம் வந்ததுன்னா 10 நிமிஷத்தில் கோயம்புத்தூர் வந்துடலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சருக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு 4 இடம் சொல்லுங்கண்ணா. செகண்டரி வந்து நீங்கள் காரமடை அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் போய் பண்ணலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஏரியா, அது வந்து ஊட்டி மெயின் ரோடு, உங்களுக்கு எப்படி வேணாலும் அது டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வது அன்னூர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இல்லை, உங்களுக்கு ஸ்கூலும் கம்மியாக தான் இருக்குது, அண்டு அக்ரிகல்ச்சர் ஜாஸ்தி. மெட்ரோஸ் எல்லாம் வரும்போது அன்னூருங்கிறது பெரிய தூரம் இல்லை, சாதாரணமாக ஒரு 10 நிமிஷத்தில் கோயம்புத்தூர் வந்துடலாம். அப்புறம் நீங்கள் ஈஸ்ட் சைடு எடுத்துட்டால் எல்லாமே பைபாஸ் தான். உங்களுக்கு ஈஸ்ட் சைடு எல்லாமே ஹைவே ரோடு தான். உங்களுக்கு வந்து அது ரொம்ப தூரம் போனாலும் எப்படி இருந்தாலும் டெவலப் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பெரிய தடாகத்தில் இப்போ நிறைய பேர் போய் வாங்குறாங்க, அதை பற்றி என்னங்கண்ணா சொல்கிறீங்க? இப்போ அந்த பெரிய தடாகம்ங்கிறது செங்கல்சூளை அதிகமாக இருந்த பகுதி அது. இப்போ அந்த பகுதி வந்து யானைகள் நடமாட்டம் அதிகம், அது வந்து அந்த மாதிரி பகுதி. அது நல்ல ஏரியா தான், கேரளாவுக்கு நியர்பை 15 கிலோமீட்டரில் கேரளா இருக்குது. இப்போ அங்கே வாங்குறவங்க நிறைய பெரிய அளவு ரிசார்ட்ஸ்க்கு வாங்குறாங்க. வீடு கட்டி வாழ்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். வாங்கலாம் கொஞ்சம் நியர்பை, அந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் எங்காவது வாங்கிட்டால் நியர்பை வாங்கினா ஓகே. ரொம்ப உள்ளெல்லாம் போய் வாங்குறதுனா ரொம்ப டெப்த்தாக இருக்கும், அந்த மண் எடுத்து செங்கல் கலவை எடுத்து கொஞ்சம் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சுன்னா அது ஏரியா நல்ல ஏரியா தான். இப்போதைக்கு கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பொலிட்டீஷியன்ஸு, ஆக்ட்ரஸ்ஸு, ஏன் ஜமீன் கூட நீங்கள் லேண்ட் விற்றுருக்குதா கேள்விப்பட்டோம். அதை பற்றி உங்கள் அனுபவங்கள்லாம் சொல்லுங்கன்னா, அப்போ இருந்த கஸ்டமர்களுக்கும் இப்போ இருக்கிற கஸ்டமர்களுக்கும் என்னென்ன வித்தியாசம்? இல்லை, அப்போ நாங்கள்லாம் 82ல் ப்ரொமோட் பண்ணார். அப்போல்லாம் ப்ரொமோட் பண்ணும்போது நியர்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் 1500 கொடுத்தோம், 1500 ரூபாய்க்கு பர் சென்ட் கொடுத்தோம். இப்போ அந்த இடத்துல 18 லட்சம் ரூபாய்க்கு போகுது. தங்கத்தை விட விலை ஜாஸ்தி. ஆமாம், விலை ஜாஸ்தி. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ கிடைக்காது, போயிருக்கு. அந்த மாதிரி இடமெல்லாம் போயிருக்கு. அன்றைக்கி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் ரேட் வைஸ் கம்மி, சைட்டு விற்கும்போதும் ரேட் வைஸ் கம்மி. அப்போல்லாம் நீங்கள் இங்கே சைட்டு வாங்குற ரேட்டுக்கு கிணத்துக்கடவுல ஏக்கர் வாங்கலாம். ஸோ இங்கே பாரதியார் பல்கலைக்கழகம் வந்ததுக்கப்புறம் தான் எங்களோட லேண்ட் எல்லாமே பாரதியார் பல்கலைக்கழகத்துக்குள்ளே கையகப்படுத்தப்பட்டு இந்த 5 வில்லேஜில் விவசாயம் போயிடுச்சே தவிர, மற்றபடி இருந்த விவசாயம் வந்து பொன் விளையிற பூமி தான். எல்லா விதமான எண்ணெய் வித்துக்களும், சோளம், ராகி, கம்பு எல்லாமே பயிர் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அது பாரதியார் பல்கலைக்கழகம் கையகப்படுத்துறதுக்கப்புறம் எங்களுக்கு மற்ற நிலங்கள் இல்லாதனால நாங்கள் இந்த தொழிலுக்கு வர வேண்டியதாக போச்சு. பேசிக்கலி நாங்கள் விவசாயிகள். பொதுமக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எப்போவுமே நீங்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எங்கே பண்ணினாலும் சரி, எந்த ஊரில் எங்கே பண்ணாலும் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிலம் தான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம். எப்போவுமே அது வந்து மனுஷன் ஏமாத்தாது. மற்ற எல்லா பொருள் வாங்குறதா இருந்தாலும், தங்கம் வாங்குறதா இருந்தாலும், வெள்ளி வாங்குறதா இருந்தாலும், கார் வாங்குறதா இருந்தாலும்,
அல்லது வட்டி அதிகமாக கொடுக்குறான்னு சில நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு வந்து தவறான முடிவை தான் கொடுக்கும். நிலத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது உங்ககிட்ட இருக்கிற பணம் சொந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி. என்னைக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் விற்கலாம் அல்லது நாமளே பயன்படுத்தலாம். ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த ஊர் பிடிக்கல, அந்த இடத்துக்கு போகலான்னா போகலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஊர் சொந்த ஊருக்கு போயிடலாம். குழந்தைகள்லாம் பெருசானா போயிடலாம். நம்ம இடம் இருக்குது, நம்ம வீடு கிட்ட வாழலான்னு ஒரு நம்ம இடம்னு நம்மளுக்கு உறுதி தான். பத்திரம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த சொத்து நம்மகிட்ட இருக்குது. அடுத்த தடவை இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இன்னொருத்தங்க கிட்ட தான் இருக்குது. ஆக அதை மாதிரி நீங்கள் அந்த மாதிரி எண்ணங்கள் முடிவெடுக்காதீங்க. எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டபுள் டாக்குமெண்ட்டு புரோக்கருக்கு ஏமாத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது இல்லைங்களா? அதுக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன அவேர்னஸ் கொடுக்குறீங்கண்ணா? நீங்கள் ஒரு இடம் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் தெரியாமல் இடம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு யாருக்கும் அவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் தெரியாது. சொந்த பந்தம் இல்லை, அந்த ஏரியாவில் யாருக்கும் தெரியாமல் வாங்கிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த இடத்த வாங்க போகும்போது பக்கத்தில் எல்லாத்துக்கிட்ட விசாரிங்க. ஒரு மீடியேட்டர் கொண்டே காட்டுறாருன்னா காட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்த போய் முதல் விசாரிக்கணும். இந்த இடம் வந்து கரெக்டான இடமா, டிடிபி அப்ரூவ்டா, இதில் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்களா, இது விற்றவங்கெல்லாம் கரெக்டான ஆளுகளா, டெவலப் பண்ணவும் கரெக்டான ஆளுகளா, வாங்கணும் கரெக்டானா, யாராவது அங்கே இருக்கிறாங்களா, பொசிஷனில் உள்ளே இருக்கிறாங்களா, இதெல்லாம் அந்த இடத்த சுற்றி எல்லா இடத்தையும் நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டில் பத்திரங்களை கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஒரு மூலப்பத்திரத்திலிருந்து கம்ப்ளீட்டாக அப் டு டேட் வரைக்கும் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மூலப்பத்திரத்தோட ஆர்எஸ்ஆர், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அது தமிழில் வந்து பசிலின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அந்த மூலப்பத்திரம் விற்றவர் உண்மையான ஓனரா. அதுக்கப்புறம் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன வந்திருக்கு, அதில் வந்து ஒரு இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் நிறைய விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதில் கிளியராக படிக்கணும். அது லாயர்கிட்ட கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட் போரி டாக்குமெண்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு எல்லாமே தரோவாக செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அது எல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கினாதான் ஃப்யூச்சரில் பிரச்சனை வராது. நான் இந்த பவர் கொடுத்து வாங்குறது அதை பற்றி ஏதாவது ஒரு 2 வார்த்தை மக்களுக்கு சொல்லுங்க. இப்போ பவர் டாக்குமெண்ட்டுங்கிறது வந்து அந்த காலத்தில் அது இருந்தது. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து 20 பேர் இருப்பாங்க. அந்த ஒரு ஏக்கர் பூமி இருக்கும். அந்த ஏக்கர் 20 ஏக்கர், ஒரு ஏக்கர் பூமி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஏக்கர் பூமியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேர் வருவாங்க. ஸோ அந்த 22 பேரும் வந்து அந்த சமயத்தில் கையெழுத்து போட முடியாது. அதுக்காக அவங்க ஒரு பவர் ஏஜென்ட் அந்த காலத்தில் இருந்தது. அது பவர் ஏஜென்ட் கொடுப்பாங்க. யாரோ ஒருத்தர் வீட்டில் 2 பேருக்கு கொடுப்பாங்க. இந்த 2 பேர் வந்து பவர் ஏஜென்ட்டில் போடுவாங்க. இப்போ வந்து பவர் பண்ணுறதுங்கிறது வந்து சில சிக்கல்கள் இருக்குது. அதில் இப்போ சரியான ஆவணங்களை தவறான ஆவணங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு பவர் கொடுத்துவாங்க. ஏன்னா நேராக அவன் வந்தால் மாட்டிக்குவான்னு பவர் ஒருத்தனுக்கு கொடுத்து பவர் துறையில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம முதல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கிளியராக செக் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் போட்டு பசிலி பார்த்து பேரண்ட் டாக்குமெண்ட் போட்டு பேரண்ட் டாக்குமெண்ட்டில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா விற்றுருக்குறாங்களான்னு செக் பண்ணி அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஓனர் யாராவது நமக்கு டவுட் வந்துருச்சுன்னா அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கிறவங்கள செக் பண்ணிடும். இந்த இடத்துல தான் ஒரு மீடியேட்டரோட ரோல் நல்லா இருக்கு. அவங்க எப்படின்னா ஒரு மீடியேட்டர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மீடியேட்டர் எப்படின்னா அந்த லேண்டை பற்றி தெரிஞ்சவங்களாகவும் ஓனரை பற்றி தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க முன்னாடி வந்து நிற்கணும். அவங்க முன்னாடி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆமாங்க இவங்க தான் எங்களுக்கு விற்றாங்க அப்படிங்கிறது. சரிங்க. சப்போஸ் வெளியூர்ல இருந்து நீங்கள் குடியிருக்காங்க, நமக்கு ஏதோ கமிஷன் கிடைக்குதுன்னு ஒருத்தர் வாங்கி நம்ம விற்று கொடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் சென்னை பெங்களூர்ல இந்த மாதிரி நடக்கும். சரிங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதாவது அடையாளம் தெரியாத நபர்கள் யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நான் வெளியூர்காரங்களுக்கெல்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர்னாலே வந்து இந்த ஓல்டேஜ் ஹோமு அதுதான் இப்போ ப்ரோக்ரஸில் இருக்குது. அந்த ஓல்டேஜ் கான்செப்ட் கோயம்புத்தூரில் ரொம்ப ப்ராப்ளமானது. நீங்கள் அது எதனால காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இங்கே என்ன முக்கியத்துவம்னால ஓல்டேஜ் ஹோம் இவ்வளோ வந்து ஓல்டேஜ் ஹோம் அதற்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு இந்த பசங்கள்லாம் படிச்சுட்டு வெளிநாடு போக ஆரம்பித்தாங்க. சரி, கேள்வி மற்ற ஊரை காட்டிலும் கோயம்புத்தூர் ஓல்டேஜ் ஹோம் ஜாஸ்திங்க. அது ஏன்னு எல்லாம் இங்கேருந்து நிறைய பேர் போனாங்க. என்னென்னா இங்கேருந்து ஈரோடு பொள்ளாச்சி சப்போஸ் இந்த நிகழ்வுகள் இருக்கிறவங்க எல்லாருமே வெளிநாடு பசங்க போன உடனே அவங்களுக்கு கிளைமேட்டு நல்ல சௌரியமாக, சிட்டி சின்னது, ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் ஏர்போர்ட்லேருந்து வர எல்லாமே அவங்களுக்கு சௌரியமாக இருக்குது. அதனால் இந்த கான்செப்ட் இங்கே உருவாக்கணும் உடனே எல்லோரும் இங்கே கொண்டு வந்து பேரண்ட்ஸ் போட்டாங்க. இப்போ சென்னையில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அங்கேருந்து சொந்த ஊரில் திருப்பூரில் ஒரு வேலை பிரச்சனையோ ஈரோடில் ஒரு பிரச்சனையாக இருந்தால் இங்கே வரணும் அவங்கள கூட்டிகிட்டு. இதுன்னா பக்கம் சொந்தக்காரர் வந்து பார்த்துக்குவாங்க. இது மாதிரி ஒன்று இங்கே கிளைமேட் நல்லாயிருக்கு, அவங்களுக்கு எல்லா வசதியுமே பக்கத்தில் கிடைக்குது ஓல்டேஜ் ஹோமுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்குது, கோயம்புத்தூர் போயிட்டோம்னா ஹாஸ்பிட்டல் வசதியும் எல்லா வசதியுமே இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருந்து சுகாதாரத்தில் இருந்து உங்களுக்கு சேஃப்டி
ரெண்டாவது. மூணாவது, நியர்பை உங்களுக்கு எல்லா பஸ்ஸும் ஊருக்கு போகிறதுக்கு, சொந்தக்காரர் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே வசதி இருக்குது. ஸோ அதனால் அந்த கான்செப்டை ஒருத்தர் உருவாக்குனார். அது அப்படியே பிரபலியமாயிடுச்சு. 2 சமுதாய மக்கள், நார்த் இந்தியன்களுக்கு ஃப்ளாட்டு அவங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக, ரெண்டாவது பிராமின்ஸ் அவங்களும் சேஃப்டிக்காக. வெளியூர்லேருந்து நிறைய பிராமின்ஸும் நிறைய நார்த் இந்தியனும் கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. கோயம்புத்தூரில் நார்த் இந்தியன் விரும்புகிறதே அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் தான். அதே மாதிரி பிராமின்ஸ் விரும்புகிறதும் அப்பார்ட்மெண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டிக்காக. அவங்க ஒன்றும் எல்லாமே பேங்க்கில் தான் வச்சுருக்காங்க, இருந்தாலும் சேஃப்டிக்காக தான் அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் போகிறாங்க. இருந்தாலும் நார்த் இந்தியன் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏன் போகிறாங்கன்னா, அவங்க ஒரு கம்யூனிட்டி பேஸ், ஏதாவது நல்லது கட்டுறதுன்னா அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்க. சிலர் பேர் 1-2 வெளியே வந்து பணக்காரர் பெரிய இடம் வாங்கி கட்டியிருக்காங்க. அது அந்த கலாச்சாரம் தான் இங்கே வருது. அதில் 1-2 நம்ம கோயம்புத்தூர்காரர் சேர்ந்துக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் நம்பர்னு போடுறது வந்து அரசாங்கம் பிரிட்டிஷ்கார காலத்தில் போட்டது. ஒரு எஸ்எஃப் நம்பர் வந்து 1 ஏக்கராவும் இருக்குது, ஒரு எஸ்எஃப்பில் 25 ஏக்கராவும் இருக்குது. ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, அது ஒரே எஸ்எஃப்பில் 25 ஏக்கரா வரும். அப்போ அந்த 25 ஏக்கரை ஸ்பில்ட்டாகி வரும். வரும்போது ஒவ்வொரு எஸ்எஃப் நம்பரில் ABCDEF அப்படி வரும், 1 2 3 எல்லாம் வரும். அந்த மாதிரி டிவைட் ஆகி வரும். இவருக்கு எந்த பங்கு வருது, இப்போ நான் வாங்குகிற ஒரு லேண்டு அவருக்கு எந்த பங்கு வருது, அது பசிலையில் எப்படி மாறி இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்க்கணும். பார்த்து நம்ம வாங்குறவங்க பேரில் பட்டா சிட்டா அடங்கல்னு சொல்கிறது, அவர் கைக்கு இப்போ பூமி வந்த காலத்துலேருந்து அப் டு டேட் வரைக்கும் கந்தாயம் கட்டியிருப்பார். அந்த பூமியில் என்னென்னலாம் விவசாயம் பண்ணியிருக்காரு, இந்த காலகட்டத்தில் சோளம் போட்டிருக்காரு, இந்த காலகட்டத்தில் கொள்ளு விதைச்சிருக்காரு, இந்த காலகட்டத்தில் தட்டைப்பயிர் போட்டு, இந்த பசிலி அது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சுருக்கான். அது எல்லாமே அதில் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்கணும். இதில் வந்து அக்ரி லேண்டு கவர்மெண்ட் சில 68 70க்கு அப்புறம் லேண்டை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரி ஜோனு, ரெசிடென்சியல் ஜோனு, இண்டஸ்ட்ரியல் ஜோனு, செமி கிளாசிக்கல், அப்புறம் வந்து ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி ஒரு 12 கிளாரிஃபிகேஷனாக பிரிச்சுட்டாங்க. பிரித்து சில இடங்களை பூரா அந்த எஸ்எஃப் நம்பரில் கொண்டு அதில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதுக்குன்னு ஒரு புக்கே கவர்மெண்ட்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எஸ்எஃப் என்னென்ன கிளாரிஃபிகேஷனில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும், எந்த இதில் வருதுன்னு. அது நம்ம இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அக்ரியிலேருந்து அதை கன்வர்ஷன் போகணும். கன்வர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் வந்து அது ட்ரை லேண்டாக இருக்கணும், 3rd ட்ரை அக்ரியில் இருக்கணும். இருந்தால் தான் கன்வர்ஷன் போக முடியும். ஃபஸ்ட்டு ட்ரை அக்ரியில் இருந்தால் பண்ண முடியாது. அப்போ அது 3 வருஷம் விவசாயம் பண்ணால் போட்டுருணும். 3 வருஷத்துக்கு வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து கந்தாயம் கொடுக்க மாட்டார். அது மாதிரிலாம் அது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மறுத்தது. நாம் ஒரு லேண்டு பொதுவாக வாங்குறதா இருந்தால் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் பார்த்து வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட பொசிஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். என்ன இப்போ ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார், கனடாலேயோ அமெரிக்காலேயோ, அவர் உங்கள் நம்பரை தொடர்பு கொண்டு உங்ககிட்ட கேட்டு அவங்களோட ரெக்யர்மெண்ட் சொன்னால் நீங்கள் அவருக்கு ஒரு 10 ஏக்கரா 20 ஏக்கரா ஊட்டிலையோ கோத்தகிரிலையோ ஆனைக்கட்டிலையோ இப்போ இதுதான் ரொம்ப விரும்புகிறாங்க, நீங்கள் வாங்கி தரீங்களான்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பண்ணுறோம். நம்மகிட்ட ரெக்யர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேஸ் எவ்வளவு, ரேட் எவ்வளவு, என்ன ரேட்டுக்குள்ளே வேணும், அவங்க அங்கே என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. சரி, புரியுதுங்களா? சும்மா லேண்டு வாங்குறோன்னா லேண்டு வாங்க முடியாது. அவங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் விலை கம்மியாக கேட்குறாங்க, விலை கம்மியாக கேட்குற இடத்துல அவங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. எங்காவது மலையடி வரக்கு சும்மா வண்டி தட மாதிரி இருக்கும், நடந்து போய் மேலே ஏற மலையில் போய் நான் ரிசார்ட் கட்ட போகிறேன்னா அங்கே யாரும் போக மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட அந்த விளக்கமெல்லாம் கேட்பேன். என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வெறும் தேயிலை தோட்டமாக போட்டுற போகிறீங்களா, இல்லை வெறும் மரமாக வச்சுக்க போகிறீங்களா, இது அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதெல்லாம் எங்கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம். ஆனால் நீங்கள் ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறையாக எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் பழைய கஸ்டமர்ஸ் தான் உங்ககிட்ட நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நீங்களும் உங்கள் சன்னும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கதா இந்த எல்லாத்துக்குமே தெரியுங்க. நீங்கள் இதில் ஜெயிச்சதுக்கான அடிப்படை என்னென்னா, இது நம்ம இந்த தொழில் ரியல் எஸ்டேட்டில் வரும்போது முதல்ல உண்மை இருக்கணும். நமக்கு கமிஷன் வர்றதுங்கிறது செகண்டு, ஆனால் உண்மை பேசணும் ஃபஸ்ட்டு. அந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து உண்மைத்தன்மை. அது என்னென்னா, நாம் இப்படி தான் பண்ண போகிறோம், இந்த இடம் தான் உங்களுக்கு சூட் ஆகும், உங்கள் பட்ஜெட்டில் இங்கே கிடைக்காதுன்னா கிடைக்காதுன்னு சொல்லிடணும். கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அவங்கள அலக்களிக்கிறது 2வது தப்பு. உண்மை பேசணும். கிடைக்கும், கிடைக்காது 2வது. 3வது வந்து கிடைக்கும்னா அவங்களுக்கு ஒரு 10 இடம் காட்டணும். அவங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அதை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணுமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிறத கொண்டு போய் திணிக்கக்கூடாது அவங்ககிட்ட. புரியுதுங்களா? அப்புறம் டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கணும். கிளியர் பண்ணி டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி அவங்களுக்கு அந்த இடத்த பொசிஷன் எடுத்து கொடுக்குற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். சரி, இருந்து பண்ணினாதான் இந்த தொழிலை கரெக்டாக பண்ண முடியும். புரியுதுங்களா? சிலர் வந்து கமிஷன் கம்மியாக கட்ட, ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம செய்கிற தொழில் இன்னும் 10 பேருக்கு எஸ்டாப்ளிஷன் ஆகும். நான் இப்போது நிறைய பேர் என்னென்னா புரோக்கர் மார்ஜின் வச்சு வித்துட்டாருங்கிறாங்களே, அந்த மாதிரி எல்லாம் இப்போ செய்கிறாங்க. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னங்கன்னா? அது மார்ஜின் வைக்கிறதுங்கன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு பையர் வர்றாரு என்கிட்ட, பேசிகிட்டு இருக்கிறோம், விலை பேசுகிறோம்.
சார் எனக்கு 30 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு இடம் வேணும்னு கேட்குறாரு. ஒரு 3 சென்ட்டோ 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. ஓகே வாங்கி தரேன்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, சார் நான் கமிஷன் தரமாட்டேன், சரி 1% தான் கொடுப்பேன், நான் பிரிப்பட்டு தான் கொடுப்பேன். இப்படியெல்லாம் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க அப்போ மைண்ட் செட் ஆயிடுவாங்க. ஓ இவர் கமிஷன் தரமாட்டார் அப்படின்ட்டு செல்லர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நான் 30 ரூபாய்க்கு முடிச்சு தரேன், எனக்கு நீ என்ன தருவேன்னு சொல்லி ஒரு 15 ரூபா ப்ராப்பர்ட்டி 30க்கு விட்டு இவன் 5 ரூபா அவன் 5 ரூபா எடுத்துகிட்டு போயிடும். அவனுக்கு 5 ரூபா லாபம் கிடைக்கும், இவனுக்கு 5 ரூபா லாபம் கிடைக்கும். இது எல்லாமே கிளைண்ட் வந்து என்ன ரூல்ஸ் படி என்ன கமிஷன் 2% கொடுக்கணுமா கொடுத்துட்றேன். அந்த கமிஷன் எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா. இப்போ எப்படிங்கண்ணா கமிஷன்? இப்போ 2%, அதாவது 1 crore ப்ளோவாக இருந்தால் 2%, சரிங்க, அபோவ் 1 crore இருந்தால் 1%. ஆனால் உங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் கேட்டு வராங்களாண்ணா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களாண்ணா? நிறைய பேசுகிறோம். ஆனால் என்னென்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வந்து எல்லாருமே வாங்குறதுங்கிறது சிரமம். சரி, ஏன்னா அந்த ஸ்கூல் காலேஜ் நடத்துகிறவங்க மட்டும்தான் அந்த ஸ்கூலை பற்றி அவங்களுக்கு தெரியும். புதுசாக ஒரு ஸ்கூல் பண்ண வர்றவங்களுக்கு அந்த ஸ்கூல் விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கே நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்குது. சரி, ஏன்னா அந்த ஸ்கூலில் எடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஒர்த்து, எத்தனை பேர் எடுத்துருக்குறோம், என்ன சேலரி கொடுக்குறோம், என்ன இன்கம் வருது, என்ன அவுட்புட், இதெல்லாமே வந்து நிறைய அதில் இன்டாலிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து அவ்வளவு 100% சக்ஸஸ் ஆகிறதில்ல. ஏன்னா அது அது பணக்கார பிஸ்னஸ். சில மீடியேட்டர் என்ன பண்ணுவாங்க, லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இந்த ஸ்கூல் விற்கிறாங்க, இந்த காலேஜ் விற்கிறாங்க, லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களே பேசி முடிச்சுக்குவாங்க, ஏதாவது கமிஷன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது வந்து அப்படி தான் நடக்கும். இதை வந்து சிரத்தை எடுத்து நடத்துறதுங்கிறது சிரமம். ஆனால் உங்களை வந்து சந்தித்து இன்டர்வியூ எடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப நன்றி. நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனா சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி. என்னை வந்து நீங்கள் இது வரைக்கும் பேட்டி எடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம்.